Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1170 பார்ட் 1. ஓபன் பண்ணா ட்ரெஷருன்னு போன எபிசோடு நம்ம ஆளுங்க ரொம்ப ஆர்வமா வந்தாங்கல்ல. வந்து பார்த்தா காலி பெட்டி மட்டும்தான் இருந்துச்சு. அதை பார்த்து நம்ம நமி கத்துனா கதர்னா அங்க இருந்தவங்க எல்லாத்தையுமே கொதர்னா. நீனா அந்த யாங்கிற வயசானவரை ஆட ஏமா ஏன் தாலியை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்க, இங்க தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஆனா இல்ல, அதுக்கு என்ன பண்ண முடியும், இது வந்து ஒரு கைவிடப்பட்ட கோட்டை, அவ்வளவு ஈஸியாலாம் திருடங்க வந்து திருடிட்டு ஈஸியாலாம் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னாருல. அப்படி சொல்லிட்டு தான் அங்க இருக்க ஒரு கீயை கூட காமிச்சாரு. லூஃபிக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். பட் அந்த யா என்ன சொல்லுவாரு, எல்லாம் யோசிச்சு பாருங்க, திருடங்க வந்து இங்க இருக்க ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே திருடிட்டு போனா கூட அந்த சாவியை அப்படியே விட்டுட்டு போயிருக்கானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுங்களுக்கு கூட லோக்கிய ரிலீஸ் பண்றதுல சுத்தமா விருப்பம் இல்ல. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில மனுஷன் என்ன பண்ணாரு, அந்த சாவிக்கு பக்கத்துல போய் நின்னுட்டு முடிஞ்சா என்னைய தாண்டி இந்த சாவியை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாரு. நம்ம ஆளுகளுக்கு தூக்கி வாரி போடும், என்ன மனுஷன் சடனா இப்படி மாறிட்டாருன்னு. ஆனா ஜோரோக்கு சந்தோஷம், அவன் அங்க சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். இங்க இவர் மேல போட்டிருந்த துணியெல்லாம் தூக்கி போட்டுட்டு வில்லனுக்கே லோக்கிய ரிலீஸ் பண்றதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா நீங்க அவனை ரிலீஸ் பண்ண போறீங்களா, அப்படி பண்ணணும்னா என்ன ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு போய் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு மனுஷன் சண்டைக்கு நின்ன உடனே லூஃபிக்கு கடுப்பாயிருச்சு. ஆனா ரோட பார்த்துட்டு சரியா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேப்பான். நமி தான் பச்சை பச்சையா கேப்பான், யோ கிழட்டு ராஸ்கல், நீ தானே எங்களை இங்க கூப்பிட்டு வந்த, சாவியையும் நீயே காமிச்சிட்டு இப்ப தரமாட்டேன்னு கடுப்பேத்திட்டு இருக்கேன்பா. லூஃபி தான் வேற லெவலு, நான் ஏன் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணும், நீயே கொடுத்துரு, வேலை முடிஞ்சுமா. அவருக்கு இப்ப சண்டை போட்டே ஆகணும். என்ன வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கீங்க, வேணும்னா என் கூட சண்டை போட்டு எடுத்துக்குங்க, இல்லையா உங்களால முடியாதும்பாரு. அடுத்த வார்த்தை லூஃபி பேசவே இல்ல, சிரிச்சுக்கிட்டே சண்டைக்கு இறங்கிடுவான். நமி எவ்வளவு கூப்பிட்டு பாப்பா, அடே இருறா பேசி தீத்துக்கலான்னு. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. அதே நேரம் இங்க ஜோரோவும் சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். அப்பதான் ஜோரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். அந்த பொடிப்பை என்ன சொல்லியிருந்தான், எங்க அப்பாவும் ஒரு ஹியூமன் தான், அவரும் ஒரு பைரட்டு, இது வரைக்கும் எல்பாஃபாரியஸ் ஏகப்பட்டவர் அவரு கூட சண்டை போட்டிருக்காங்க, ஆனாலும் அவரை ஜெயிக்க முடியல அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்கல்ல. அப்படின்னு அந்த ஆளு சாதாரண ஆள் இல்லைன்னு ஜோரோ அப்பவே கணிச்சிட்டான். லூஃபி அதை பத்தி எல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு சும்மா மின்னல் வேகத்துல போவான். நான் கூட போன வேகத்துல வெறித்தனமா அட்டாக் பண்ணி அந்த சாவியை புடுங்க போறான்னு பார்த்தேன். ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா கையை சரக்குன்னு விட்டு அந்த சாவியை தான் எடுக்க ட்ரை பண்ணுவானே தவிர அவரு மேல ஒரு விரல் கூட படாது. பட் அவரு தான் சாதாரண ஆள் இல்லையே. நம்ம பையன் என்னதான் முக்குன்னு முக்கிய அந்த சாவியை மின்னல் வேகத்துல கையை விட்டு எடுக்க ட்ரை பண்ணாலும் அவரு சும்மா சட்டக்குன்னு எஸ்கேப் ஆயிருவாரு. லூஃபி என்ன பண்ணுவான், பெரியவரே லோக்கி கிட்ட இந்த சாவியை கொடுத்து சில விஷயங்களை அவங்கிட்ட நான் பேச வேண்டி இருக்குது, அதுக்கப்புறம் தான் நான் அந்த பார்ட்டிக்கே போகணும், லேட் ஆச்சுன்னா பஞ்சாயத்து ஆயிரும், சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்பான். ஓ பார்ட்டியா, அது இங்க சூப்பரா இருக்குமே, சரி ஓகே இவ்வளவு கேட்கிற, அப்ப முடிஞ்சா என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போ அப்படின்ட்டு மறுபடியும் சாவியை தரமாட்டேன் பாரு. நமி பார்த்துட்டு ஏண்டா சாவியை கேட்கறதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசனாடா, எப்படி கேட்டா நானே தரமாட்டேன், அவரு மட்டும் தந்துருவாராடா அறிவு கட்டவனேன்னு திட்டிட்டு இருப்பான். லூஃபிக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ரொம்ப ஆசைப்படுறாரு, அவர்கிட்ட இருந்து புடுங்கியே கொண்டு போவான்னு மறுபடியும் அவர் அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டான், அந்த சாவியை புடுங்கறதுல தான் குறியா இருப்பான். அப்படி எவ்வளவுதான் அவன் முக்கினாலும் அவர்கிட்ட இருந்து அவனால சாவியை வாங்கவே முடியல. மனுஷன் என்ன பண்ணுவாரு, கொஞ்ச நேரத்துல அவரோட ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி அந்த சாவியை வச்சு லூஃபியை ஒரு அடிப்பாரு பாருங்க, அந்த இடமே சில்லா செதறிடும். ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு ரோடோ நமி ஜோரோ எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆயிருவாங்க. ஆக்சுவலா லூஃபி அடி வாங்கிட்டான், கீழே புதஞ்சிட்டான் போல, அப்படியே வெறி கொண்டு கத்திக்கிட்டே எந்திரிச்சு வருவான் பாருங்க, வேற லெவல் ஃபன்னா இருக்கும். அப்படி கத்திக்கிட்டு வந்தவன், யோ கிளவா அசந்த நேரத்துல அல்லையில் அடிக்கிற, என்னையா பழக்கம் இது, வயசுக்கு தகுந்த வேலையா பாக்குறேன்னு வண்டியா திட்டுவான். ஆனா அவரு சிரிச்சுக்கிட்டே கிண்டல் பண்ண உடனே மயிலுக்கு இன்னும் வெறி ஆயிரும். இதுதான் ஷாங்க்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே ஒரு ட்ரெஷர், அதனால இதை நான் விடுறதா இல்ல, ஒழுங்கா சாவியை குடுக்கலவான்னு மறுபடியும் அவன் அட்டாக் பண்றத பத்தி எல்லாம் யோசிக்கல, அந்த சாவியை புடுங்கறதுல மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். சோ கையை சரக்குன்னு விட்டு ஒரு செகண்டுக்கு 100 டைமுக்கு மேல கையை நீட்டி எடுப்பான். வேலைக்கே ஆவல. அவரும் வாய வச்சுட்டு சும்மா எல்லாமே லூஃபியை கண்ட மணிக்கு கிண்டல் பண்ண உடனே செம்மையா கடுப்பாயிருவான். பின்ன ஷாங்க்ஸை பார்த்து அந்த மாதிரி ஒரு சீப்பான ஆளுக்காக எல்லாம் இந்த சாவியை கொடுத்து லோக்கியை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிரும். அவனை பத்தி உங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது, அப்படி தெரியாம அவனை பத்தி தப்பா பேசுறீங்களான்னு இன்னும் அந்த சாவியை புடுங்குற வேகத்தை வேற லெவலுக்கு ஃபாஸ்ட் பண்ணுவான். பட் அவர்கிட்ட நெருங்கவே முடியல. அங்க அவன் புடுங்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்குள்ள அவன் மூஞ்சிக்கிட்ட வந்து இந்த பக்கமா அடிக்கிற மாதிரி வருவாரு. அவன் கையை வச்சு பிளாக் பண்றதுக்குள்ள அந்த பக்கமா அடிச்சு விட்டு போயிருவாரு. இவரையே சமாளிக்க முடியல. இப்படி இருந்தானா லோக்கி எப்படி அவன் சமாளிப்பான். ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஏதோ ராக்கெட்ல டிராவல் பண்ணி வர்ற மாதிரி அந்த சாவியில சல்லுன்னு வந்து சாவியோட எண்டை அவன் வாய்க்குள்ள விட்டு ஒரு சொருகு வாயை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போயிருவான். அதுக்கப்புறம் சாவியை புடுங்கலாம் மாட்டாரு. டைலா வந்து நின்ன உடனே லூஃபியை விட இவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்கன்ட்டு ரோடோவே பார்த்துட்டு அசந்துருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனுஷன் கையில ஆக்ஸ் எடுத்து அப்படியே சுத்திட்டு இருப்பாரா. அப்பவே ஜோரோக்கு தெரிஞ்சு போச்சு நிலைமை ரொம்ப மோசமாக போகுதுன்னு. அங்க வாய்க்குள்ள மாட்டிட்டு இருக்க
இருக்க சாவியை லூஃபி வெளியே எடுக்கிறதுக்கு முக்கிய முணங்கிட்டு இருப்பானா அங்க அவர் ஆக்சஸ் சுத்துற வேகத்திலேயே பயங்கரமான ஹாக்கி பவர் ஒன்று உருவாகும். எப்படியோ வாயில இருந்த சாவி எடுத்துட்டு பார்ப்பான். ஏதோ ஆப்போசிட்ல எமன் நின்றுட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அப்போ ஜோரோ பார்த்துட்டு லூஃபி ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லும் போதே மனுஷன் சரக்கு 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 சரக்குன்னு வெட்டுவாரு. அந்த பிளேடு வேவ்ஸுங்க வந்து கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்றதுக்கு வரும். உடனே லூஃபி ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். வேலைக்கே ஆகாது. கரெக்டா அந்த ஆக்ஸோட அட்டாக் அவன் பக்கத்துல வரும்போது ஜோரோ என்ட்ரி கொடுத்து அதை கஷ்டப்பட்டு தடுத்துருவான். ஆனா அதுக்கப்புறமும் ஏகப்பட்ட அட்டாக்ஸ் அவனை நோக்கி வரும். எல்லாத்துலயும் நம்மளால அங்கங்கன்னு ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான்னு வைங்க. இப்படி அவர் பண்ற அட்டாக்ல அங்க கோட்டையே சின்ன பின்னமாயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே சண்டை போட்டாங்கன்னா மொத்த கோட்டையுமே அழிஞ்சு போயிடும். நல்ல வேலை நமியை வந்து ரோடோ தான் கையில வச்சிருந்திருப்பான். அதனால கல் எதுவும் அவன் மேல விழாம அவன் பிளாக் பண்ணிக்குவான். இங்க ஜோரோ அவரோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணல. அவரோட அட்டாக்கை தடுத்து எதிர்த்து போறான். அதனால கொஞ்சம் கஷ்டப்படுவான். ஆனா எப்படியோ அதோட டைரக்ஷனை மாத்தி விட்டுருவான். அப்பதான் அவர் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம ஆளுக்கு சாலிடான க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு. அந்த டைம் பாத்தீங்கன்னா லூஃபி கிட்ட இருந்து எந்த சத்தமும் இல்ல. லூஃபி என்னடாச்சு வெளியே வாடா அப்படிங்கும் போது அந்த இடமே புகமண்டலமா இருக்கும். அப்படியே தீ மியூசிக்கோட உள்ளுக்குள்ள காட்டுவாங்க. நம்ம பயலோட முடி பாடின்ட்டு எல்லாமே அப்படியே வெள்ளையா மாறும். ஒன்னும் இல்ல ஸ்ட்ரைட்டா கியர் 5 தான். அவர் இப்ப விளையாட்டு தானே காமிச்சிட்டு இருக்காரு. அதனாலேயே பையன் விளையாடிடலான்னு முடிவு பண்ணிட்டான். அதனால இழிச்சுக்கினே வருவான். அப்பதான் காட்டுறாங்க நம்ம பையல ஆக்ஸ் வச்சிருக்கான். ரெண்டு பேரும் சும்மா மாசா போஸ் கொடுத்துட்டு ஜோரோ ஸ்டார்ட் பண்ணலாமாம்பா. இங்க இவரு பார்த்துட்டு அசந்துட்டாரு. இதுதான் உன்னோட ஒயிட் கலர் ஃபார்மான்னு. என்ன இவனுக்கு போட்ட சண்டையில அங்க கோட்டையோட ஒரு அந்த காலம் ஒண்ணு இருக்குதுல்ல அதுவே உடஞ்சு கீழே விழுந்துருச்சு. இனி இதுக்கப்புறம் இவங்க வெறித்தனமா சண்டை போட்டாங்கன்னா டெஃபினட்டா அந்த இடத்துல கோட்டை இருந்ததுக்கான ஒரு அறிகுறியே இல்லாம பண்ணிடுவானுங்க. ஆனா இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான காமெடியான சண்டை ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்குது. அது என்ன ஏதுன்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!